வணக்கம் நண்பர்களே. ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங், சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் சிவன் கோயில் மிக அருகில். சிவன் கோயிலேருந்து சேலம் ரோட்டில் ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு, ரோட்டில் பால் டெய்ரி நம்ம பாயிண்ட்டு. நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைபரு, சொந்த பந்தங்கள் சப்ஸ்கிரைபர்னால் நம்ம சொந்த பந்தங்கள் அனைவரும் நல்லா இருக்கீங்களா? நண்பர்கள் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாரம் 10 நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கோயில் விசேஷத்தினால என்னால் பண்ண முடியல. வீடியோ வரல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீடியோ கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்கேன். இதுக்கு மேலே திங்கட்கிழமையிலேருந்து கொஞ்சம் வீடியோ அடுத்தடுத்து ஸ்கூட்டி, எக்ஸல் ஹெவி டியூட்டி எல்லாமே போடுவேன். நண்பர்கள் வந்து இப்போ ஒரு என்னென்னா, இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேதி வந்து 10/8/2024. இன்றைக்கி வந்து இந்த வண்டி வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணாத வண்டி, எக்ஸல் ஹெவி டியூட்டி போஸ்ட் பண்ணாத வண்டி. இந்த வண்டி வந்து அண்ணன் வாங்கியிருக்கிறாரு. அண்ணன் வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி. அண்ணன் ஊர் வந்து மேட்டுப்பட்டி பக்கத்தில். என்ன ஒன்று சொன்னீங்க? பெரிய கவுண்டாபுரம். அண்ணன் வந்து பெரிய கவுண்டாபுரம், மேட்டுப்பட்டி பக்கத்தில் பெரிய கவுண்டாபுரம். அங்கேருந்து வந்திருக்காரு. அண்ணன்ட்ட கேளுங்க என்ன சொல்கிறாருன்னு. வண்டி எப்படிண்ணா இருக்கு? வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தீங்களாண்ணா? வண்டியெல்லாம் நல்லா இருக்கு. ஓட்டி இருக்கு. நல்லா இருக்கா வண்டி? வண்டியெல்லாம் நல்லா இருக்கு. விலை எப்படிங்க உங்களுக்கு, பரவாயில்லையா? மற்ற இடத்த பார்த்ததுக்கு நம்ம இடத்த உங்களுக்கு எப்படி பிடிச்சி? பரவாயில்ல, பிடிச்சிருந்ததுனால நாங்கள் வாங்கியிருக்கிறோங்க. ரேட்டு பரவாயில்லைங்களா? ரேட்டும் பரவாயில்ல. வண்டி பிடிச்சிருக்கு. நான் கேட்கறதுக்காக இல்லை, உங்களுடைய விருப்பம் என்னங்கிறத மட்டும் சொல்லுங்க. அதான் நமக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது, நான் வாங்கியிருக்கிறேங்க. ரைட்டு. சேத்துக்கோட்டை அண்ணா வந்து வண்டி ஓட்டி பார்த்தாரு. வண்டி ஓட்டி பார்த்துட்டாரு. ரேட் அவர் கேட்ட ரேட்டுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன் அனுசரித்து. நம்ம தெளிவு பண்ணி வண்டி எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஆர்வி மாட்டோங்கன்னு சொல்லிட்டு எப்படி வண்டி கொடுப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு இதுக்கு தெரிஞ்சுக்கிறேன். நைட்டு 11 மணிக்கு 10:57க்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 10 மணிக்கு மேலே கூப்பிட்டா என்னாலையும் பேச முடியாது. கோவிச்சிக்காதீங்க. கண்டிப்பாக மிஸ்டு காலை விட்டால் கூட விடுங்க, நான் காலையில் நானே கூப்பிட்டு பேசுகிறேன். அந்த டைமில் எடுக்கலை அப்படிங்கிறதுனால வருத்தப்படாதீங்க. 10:57 ஒரு அக்கா விருதுநகர்லேருந்து கூப்பிட்டாங்க. அதை நான் வந்து சொல்லலை. ஏன்னா அந்த டைமில் நம்ம பொழுதுனைக்குமே பேசுகிறோம். 10 மணிக்கு மேலே தயவு செஞ்சு கால் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது. கோவிச்சிக்காதீங்க நண்பர்களே, சொந்த பந்தங்களே. 10 மணிக்கு மேலே கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேணாலும் பண்ணுங்கள். நானே தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மற்ற கன்சல்டிங் மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. நானே உங்கள்கிட்ட பேசுவேன், நேரடியாக பேசுவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பதில் சொல்லுவேன். தேவைப்பட்ட வண்டிக்கு உண்டான விளக்கம் சொல்லுவேன். 10 மணிக்கு நைட்டுக்கு முன்னாடி கூப்பிடுங்க. அதுக்கு மேலே கூப்பிட வேண்டாம் தயவு செஞ்சு. எப்போவுமே வந்து நம்ம சொல்கிறது, அந்த வண்டி வந்து அண்ணனுக்காக போஸ்ட் போடாத வண்டி. ஏற்கனவே அண்ணன் கேட்டிருந்தார் நம்மகிட்ட. வண்டி ரெடி வந்துருந்துச்சு. வண்டி பக்காவாக வேலை பார்த்து அண்ணனுக்கு கொடுத்துருக்குறேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வண்டியில் இல்லை. ஓட்டி பார்த்து அவர் மனசுக்கு பிடிச்சி நல்லபடியாக எடுத்திருக்காரு. எப்போவுமே நம்ம சொல்கிறது தான். மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்மக்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் அவைலபிள் இல்லை. நம்ம வந்து வில்லேஜில் நம்மளே சொந்தமாக எடுத்து நம்ம இடத்துல இருந்து நம்ம பண்ணுறோம். ஃபைனான்ஸ் இருக்கான்னு கேட்காதீங்க. ஃபைனான்ஸ் இல்லை. வீடியோ நல்லா கேட்டுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும். ஃபைனான்ஸ் அவைலபிள் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்தீங்களான்னு கேட்குறீங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள் இடத்துல வந்து என்னால் பார்க்க முடியாது. தெளிவான வண்டி இருந்தால் தான் நான் எடுக்க முடியும். தெளிவான வண்டி ரேட்டு நான் சேர்த்து கொடுத்து வாங்கி கம்மியாக உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், வண்டியும் தெளிவு பண்ணி நல்லா கொடுக்கணும். அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக இருக்கணும். அதனால தான் நம்ம மக்கள் தேடி எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. நம்ம வீடியோவை நம்ம இடத்த தேடி வரீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நான் நடக்கணும். அதனால் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறேன். அது அந்தந்த வண்டியை பொறுத்து நம்ம இடத்துக்கு நீங்கள் தான் வர முடியும். என்னால் வந்து பார்க்க முடியாது. அது கேட்டிருக்கீங்க, அதுக்கு உண்டான பதில். வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் சொல்கிறது தான், எப்போவுமே ஒரு வண்டி போடுறோம் அப்படிங்கும்போது அந்த போட்ட வண்டியை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டா உடனே கால் பண்ணுங்கள், உடனே கூப்பிடுங்க, கேளுங்க. உடனே 2 நாள் 1 நாளில் கொடுத்துறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, அது ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. நான் விற்கிறது தான் வண்டி போடுறேன். ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம், நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நான் வச்சிருக்க முடியாது இல்லைங்களா? அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான பதில் இது. அவருக்கு அதாவது கமெண்டில் சொல்கிறாங்க, கேட்குறவங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. எப்போவுமே நம்ம ஒரு ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, அதாவது புது வண்டி வாங்க முடியாத மக்களுக்கு தான் நம்ம செய்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோமேங்கிற ஒரு மோட்டிவில் தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற வண்டி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆல் பெல்ல கிளிக் கொடுத்துங்க. கமெண்டில் தெரிவிங்க. எதாக இருந்தாலும் உங்களை நிவர்த்தி பண்ணுறேன். மறுபடியும் 10 மணிக்கு பண்ண வேணான்ட்டு எதுவும் கோவிச்சிக்காதீங்க. அதுக்கு மேலே என்னாலையும் பேச முடியாது. பொழுதுனைக்கும் நம்ம பண்ணுறோம். 10 மணிக்கு மேலே அதுதான் சொல்கிறேன். 10 மணிக்கு முன்னாடி கூப்பிடுங்க. மிஸ் கால் கொடுத்துருங்க. கால் பண்ண வேணாம். நான் காலையில் கூப்பிட்டு நானே பேசிடுவேன். சரிங்களா? எப்போவுமே நல்லா இருப்போம். எல்லோரும் நல்லா இருப்போம். எப்போவுமே நல்லா இருப்போம். வேல்முருகன் வாழ்க வளமுடன்.